வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் டிஃப்ரெண்ட் பிட்வீன் ப்ரைமரி அண்டு செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஒன்லி த்ரீ டிஃப்ரென்ஸ் ஒன்லி. ஸோ த்ரீ மெயின் டிஃப்ரெண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தா ஸ்பீடு, ஸ்ட்ரென்த்து அண்டு மெமரி செல்லு. ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அதோட ஸ்பீட் பார்த்தா வந்து ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைமாக வந்து மைக்ரோ ஆர்கானிசம் என்ட்ரி ஆகிறதுனால. ஸோ அது வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண 5 to 7 days எடுத்துக்கும். அதுவே வந்து செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் சொல்லி பார்த்தா ரேப்பிட்டாக இருக்கும். பீக் இன் 2 to 5 days ஒன்லி. பிகாஸ் ஆல்ரெடி மெமரி செல் இருக்கிறதுனால இது வந்து ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு குயிக்காக வந்து இந்த ஆன்டிஜன் வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஸ்லோவாக இருக்கும் 5 to 7 days. இது வந்து 2 to 5 days. செகண்ட் வந்து ஸ்ட்ரென்த்து. ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து வீக்கராக இருக்கும், லெஸ் எஃபிஷியன்ட். இது வந்து ரொபஸ்ட், ஸ்ட்ராங்கராக இருக்கும், மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். Then third one is that memory cell. Okay, so involved cell initiated by naive B and T cell that never encountered the antigen before. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து ஆன்டிஜன் வரதுனால நம்ம இம்யூன் சிஸ்டம் தட் ஹியூமரல் அண்டு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, அதனால் பி செல் அண்டு டி செல் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆனால் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸில் வந்து ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் ஆனதுனால இங்கே வந்து லாங் லைவ்டு மெமரி செல்ஸ் இருக்கும். பி அண்ட் டி செல்ஸ் வந்து ஆல்ரெடி ஜெனரேட் ஆனது இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த மெயின் டிஃப்ரெண்ட். ஸ்பீடு, ஸ்ட்ரென்த்து, மெமரி செல் வந்து செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸில் இருக்கும். ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸில் வந்து அப்போ தான் வந்து இந்த பி அண்ட் டி செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி ரியாக்ட் ஆகும். இதுதான் த்ரீ டிஃப்ரெண்ட் பிட்வீன் ப்ரைமரி அண்டு செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.